இதோ நான் அவனை வெளியே கொண்டு வருகிறேன். அவனிடம் எந்த குற்றமும் நான் காணவில்லை என அறிந்து கொள்ளுங்கள். இதோ மனிதன், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். நானோ இவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. ஆளுநரே, எங்களுக்கு சட்டம் ஒன்று உண்டு. அச்சட்டத்தின்படி அவன் சாக வேண்டும். ஏனெனில் தன்னை கடவுளின் மகன் என்று ஆக்கிக் கொண்டான். நீ எங்கிருந்து வந்தவன்? நீ யார்? பேசு. என்னிடம் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு, விடுவிக்கவும் அதிகாரம் உண்டு. தெரியாதா? மேலிருந்து உமக்கு அருளப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு எவ்வதிகாரமும் இராது. ஆதலால் என்னை உம்மிடம் கையளித்தவன் தான் பெரிய பாவத்துக்குள்ளானான். ஆளுநர் பிளாத் அவர்களே, இவனை விடுவித்தால் நீங்கள் செசாருடைய நண்பர் அல்ல. தன்னை அரசனாக்கிக் கொள்ளும் எவனும் செசாரை எதிர்க்கிறான். பிளாத்து இயேசுவை வெளியே அழைத்து வந்து கல்தலம் என்ற இடத்தில் நீதி இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் காப்பாத்தா என்பது பெயர். அன்று பாஸ்காவுக்கு ஆய்த்த நாள், ஏறக்குறைய நண்பகல். அப்போது பிளாத்து யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் அரசன். உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைவதா? செசாரை தவிர வேறரசர் எங்களுக்கு இல்லை. இதுவே என் முடிவாகட்டும். இந்த நசரேத்தூர் இயேசு தேச துரோக குற்றவாளி, யூதர்களின் அரசன் என்று தன்னையே கூறிக்கொண்டவன். அவனுக்கு தண்டனை சிலுவை மரணம்.